Welcome to the class students. So இன்னைக்கு 11th மேக்ஸில் 3rd யூனிட் trigonometry identities இருக்கு இல்லையா. ஸோ trigonometry identitiesல ப்ராடக்ட் டு சம் டு ப்ராடக்ட் ஐடென்டிஸ், அதே மாதிரி மல்டிபிள் ஆங்கிள், சப் மல்டிபிள் ஆங்கிள், ஆல்ஃப் ஆங்கிள் ஐடென்டிஸ், இந்த கான்செப்ட் எல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் இங்கே அந்த ஐடென்டிஸில் சம் கண்டிஷனல்ஸ் கொடுத்துட்டு அந்த ஐடென்டிட்டியை நம்ம இங்கே ஃபார்ம் பண்ண போகிறோம். அந்த கான்செப்ட் தான் இங்கே இந்த எக்ஸசைஸில் பார்க்க போகிறது. ஸோ எக்ஸசைஸ் 3.7ல் ஸோ கண்டிஷனல் ஐடென்டிட்டிஸ் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கண்டிஷனல் ட்ரிக்னாமெட்ரி ஐடென்டிட்டிஸ் ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போ டீட்டாஸ் கொடுக்குற டீட்டாஸ்க்கு எல்லாமே ஐடென்டிட்டிஸுங்கும் போது அதோட வேல்யூ வந்து ஈக்குவலாக இருக்குன்றதை நம்ம பார்த்துருக்கோம், அதுபடி ப்ரூஃபும் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இந்த டீட்டாவில் ஏதாவது ஒரு கண்டிஷன்ஸ் கொடுக்குறது, அதுதான் அது என்ன கண்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ a + b + c = π ஆர் a + b + c = 180 டிகிரி அப்படின்னு கொடுத்துருவாங்க டீட்டாக்கு. ஸோ இந்த டீட்டாஸ்லேருந்து நமக்கு ஏற்ற மாதிரி கண்டிஷன்ஸை நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ இதுலேருந்து என்ன பண்ணுவோம், a + b எனக்கு வேணும், அப்போ c எந்த பக்கம் கொண்டு வந்துன்னா, ஸோ a + b = π - c நான் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லையா. அதே மாதிரி இப்போ எனக்கு c வேல்யூ தான் வேணும், அதாவது டீட்டா c இருக்க வேண்டிய இடத்துல நான் வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். ஸோ அப்போ இந்த a + b நான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது c = π - a + b அப்படின்னு ஐடென்டிட்டி கிடைக்கும். ஸோ இந்த ஐடென்டிட்டிஸை தான் நம்ம யூஸ் பண்ணி சம் பார்க்க போகிறோம். அதில் எக்ஸாம்பிளில் 3.39 சம் பாருங்கள், அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு, இஃப் a + b + c = π then prove that first subdivision cos a + cos b + cos c = 1 + 4 into sin of a/2 sin of b/2 into sin of c/2. Second subdivision sin of a/2 into sin of b/2 into sin of c/2 less than or equal to 1/8 அப்படின்னு ப்ரூஃப் பண்ணுவோம். அடுத்து தேர்ட் சப்டிவிஷனில் 1 less than cos a + cos b + cos c less than or equal to 3/2 அப்படின்னு நம்ம ப்ரூஃப் பண்ணோம். ஸோ அதில் என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம் இல்லையா கண்டிஷன்ஸை என்ன பண்ணுறோம், நமக்கு ஏற்ற மாதிரி கன்வீனியண்ட்டாக சேஞ்ச் பண்ணணும், அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ c = ஸோ a + b நான் என்ன பண்ணுறேன், இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது சைன் சேஞ்ச் ஆகுமா. ஸோ c = π - a + b. நெக்ஸ்ட்டு எனக்கு இப்போ c வேணும், அப்போ c மட்டும் வச்சுட்டு c மட்டும் வச்சுட்டு என்ன பண்ணுறேன், a + b அந்த சைடு இன்டர்சேஞ்ச் பண்ண இல்லையா. அதே மாதிரி இப்போ எனக்கு a + b வேல்யூ வேணும், அப்போ என்ன பண்ணுறேன், c இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன், அதான் அடுத்த ரெண்டாவதாக ஒன்று ஃபார்ம் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ a + b = π - c. ஸோ ஒரு ஐடென்டிட்டிலேருந்து நம்ம சப் ஐடென்டிட்டிஸ் எப்படி கொண்டு வரும்ன்ற கான்செப்டையும் பார்த்துருக்கோம் இல்லையா, அதை தான் இங்கே யூஸ் பண்ணுறோம். ஸோ யூஸ் பண்ணும்போது ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு சப்டிவிஷன்ஸில் என்ன இருக்குது, LHS எடுத்துக்கிறேன், cos a + cos b + cos c எடுத்துகிட்டு நான் இதை என்ன பண்ணணும், RHSஸை கொண்டு வர போகிறேன். ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், cos ஏவையும் cos b கம்பேர் பண்ணுறேன். ஸோ இது என்ன ஃபார்மில் இருக்குது, cos c + cos d. cos c + cos d ஃபார்முலா என்னது, cos of c + d/2 into 2 into cos of c + d/2 into cos of c - d/2ங்கிறது தான் ஃபார்முலா. ஸோ அந்த ஃபார்முலா படி எழுதும்போது இங்கே சிக்கு பதிலாக என்ன இருக்குது, ஏ, டிக்கு பதிலாக பி இருக்குது. ஸோ அப்போ எப்படி எழுதுவோம், 2 into cos of a + b/2 into cos of a - b/2 ப்ளஸ் cos c. எந்த சேஞ்சஸுமே பண்ணல, அப்படியே தான் இருக்குது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் இப்போ a + bக்கு பதிலாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம π - cன்னு அப்ளை பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ a + bக்கு பதிலாக π - cன்னு அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே என்ன இருக்குது, டினாமினேட்டரில் 2 இருக்குது, அப்போ என்ன பண்ணோம், π - c-ஐயும் 2ஆல் டிவைட் பண்ணும்போது என்ன பண்ணிக்கலாம், தனித்தனியாக டினாமினேட்டர் எழுதலாம். அப்போ π/2 - c/2 அதை தான் இங்கே டேரெக்டாக அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ 2 into a + b பதிலாக என்ன பண்ணியிருக்கேன், π - cன்னு அப்ளை பண்ணும்போது பைக்கு தனியாக 2 அப்ளை பண்ணுறேன், சிக்கு தனியாக 2 அப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ 2 into cos of π/2 - c/2 into cos of a - ஸோ a - bக்கு ஏதாவது ஆங்கிள் சப்ஸ்டியூட் பண்ண முடியுமான்னு பார்த்தா முடியாது. ஸோ அதனால தான் cos of a - b/2 ப்ளஸ் இங்கே என்ன பண்ணுறேன்னா cos c. ஸோ cos c என்ன பண்ணலாம், அது cos a = 1 - 2 sin² a/2 ஃபார்முலா இருக்குது, ஞாபகத்தில் இருக்கா, அந்த ஐடென்டிட்டி தான் இங்கேயும் அப்ளை பண்ணுறேன். ஸோ அங்கே ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, நமக்கு c இருக்குது. அப்போ 1 - அதாவது 1 -
2 sin ஸ்கொயர் a/2 அப்படிங்கிறது ஃபார்முலா. ஸோ ஏக்கு பதிலாக நான் என்ன பண்ணியிருக்கேன், இங்கே சின்னு இருக்கிறதால தீட்டா. ஸோ 1 மைனஸ் 2 sin ஸ்கொயர் c/2 அப்படின்னு இருக்கும். ஸோ இதிலேருந்து காஸ் ஆஃப் இது என்ன ஆங்கிள் இருக்குது, காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஸோ காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளில் cos of pi/2 minus theta is equal to என்னன்னு எழுதலாம், sin theta ன்னு எழுதுவோம். அதேமாதிரி sin of pi/2 னா 90 டிகிரி. ஸோ sin of 90 டிகிரி minus theta is equal to cos theta ன்னு எழுதுவோம் இல்லையா. அந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் படி எழுதும்போது ஸோ இங்கே காஸ் வந்துச்சுன்னா சைனாக சேஞ்ச் ஆகும். அதான் cos of pi/2 minus c/2ங்கும் போது என்னவோ மாதிரி இருக்குது. ஸோ அதில் இருக்கிற 1 நான் என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். 1 + 2 இன்ட்டு cos of pi/2 minus c என்னவா சேஞ்ச் இருக்குது, இங்கே தீட்டாவுக்கு பதிலாக c/2 இருக்குது. ஸோ sin c/2 அப்படின்னு இருக்குது. இன்ட்டு cos of a minus b/2 அதை எதுவுமே சேஞ்ச் பண்ணல, அப்படியே தான் இருக்குது. ஸோ இங்கேயும் எதுவும் பண்ணல, மைனஸ் 2 sin ஸ்கொயர் c/2. ஸோ இதை 1 மட்டும்தான் முன்னாடி சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் இந்த ஸ்டெப்பில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் பாருங்கள். இதிலேருந்து இதுலேயும் sin c/2 இருக்குது, இங்கேயும் sin c/2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது, இங்கேயும் 2 இருக்குது. இந்த ரெண்டு டேர்மையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது 2 sin c/2 காமனாக வெளியில் எடுக்கலாமா. ஸோ அதை தான் எடுத்திருக்கோம். ஸோ 1 + 2 sin c/2. ஸோ sin c/2 போக ரிமைனிங் என்ன இருக்குது, cos of a minus b/2. இங்கே ஸ்கொயர்லேருந்து ஒரு டேர்ம் தான் எடுத்திருக்கோம் இல்லையா. அப்போது மைனஸ் sin c/2ன்னு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ சிக்கு என்ன பண்ணலாம், ஆங்கிள் அப்ளை பண்ணலாம் இல்லையா. என்னது, பை மைனஸ் ஆஃப் a + bன்னு அப்ளை பண்ணுவோம். ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். அதை 1 + 2 sin c/2 இன்ட்டு cos of a minus b/2 மைனஸ் sin of சிக்கு என்ன ஐடென்டிட்டி, அதாவது சிக்கு கண்டிஷன்ஸ் அப்ளை பண்ணும்போது என்ன பண்ணிக்கலாம், பை மைனஸ் a + bன்னு அப்ளை பண்ணலாம். இங்கே 2ஆல் டிவைட் பண்ணுறதால ஸோ 2ஆல் ஹோல் திங் டிவைடட் பை 2ன்னு வரும். ஆனால் என்ன பண்ணிக்கலாம், நம்ம தனித்தனியாக ஸ்பிட் பண்ணிக்கிறோம். ஸ்பிட் பண்ணலாமா, அதுதான் இங்கே பண்ணியிருக்கேன். sin of pi/2 மைனஸ் a + b/2ன்னு இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குது, காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள். ஸோ சைன் வந்துச்சுன்னா காசாக சேஞ்ச் ஆகும் இல்லையா, அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ணிக்கிறேன், ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக நான் டினாமினேட்டரை ஸ்பிட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ 1 + 2 இன்ட்டு sin of c/2 இன்ட்டு cos of a minus b/2 எப்படி எழுதுகிறேன், cos of a/2 மைனஸ் b/2 தனித்தனியாக ஸ்பிட் பண்ணியாச்சு. மைனஸ் இங்கே என்ன ஆகிடுச்சு, காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளில் இருக்குது. ஸோ ஃபார்முலா படி என்ன எழுதுவோம், cos தீட்டான்னு எழுதுவோம். தீட்டாவுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, a/2 ப்ளஸ் b/2 இருக்குது. அதான் cos of a/2 ப்ளஸ் b/2ன்னு இருக்குது. ஸோ இப்போ இது என்ன ஃபார்மில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, cos c minus cos d. அப்போ என்ன ஃபார்முலா, cos c minus cos d is equal to 2 into sin of c/2 c plus d/2 into sin of c minus d/2ங்கிறது தான் ஐடென்டிட்டி. ஸோ அந்த ஐடியா சம்லேருந்து ப்ராடக்ட்லேருந்து சம், இது சம் டு ப்ராடக்ட் சேஞ்ச் பண்ணுற ஐடென்டிட்டி. ஸோ அந்த ஐடென்டிட்டி யூஸ் பண்ணும்போது எப்படி வரும் பாருங்கள், 1 + 2 இன்ட்டு sin of c/2 இன்ட்டு 2 இன்ட்டு sin of, இங்கே c இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது, a மைனஸ் b/2 இருக்கா. இங்கே d இருக்க வேண்டிய இடத்துல a/2 ப்ளஸ் b/2ன்னு இருக்குது. ஸோ அப்போ அப்ளை பண்ணும்போது 2 இன்ட்டு sin of a/2, இங்கே ஃபார்முலாவில் d மைனஸ் சின்னு வரும். ஏன்னா cos c மைனஸ் cos of a ப்ளஸ் b பாசிட், அதாவது ப்ராடக்ட் வந்து சம் வந்து என்ன இதில் இருக்குது, மைனஸில் இருக்குன்றதால ஸோ பெருசுலேருந்து தான் சின்னதை செப்ரேட் பண்ணும். அப்போ செப்ரேட் பண்ணும்போது sin of d மைனஸ் சின்னு வரும். அதனால தான் இங்கே அதை கரெக்டாக பண்ணும்போது அந்த ஐடென்டிட்டியை பார்த்துக்கணும். ஸோ sin of a/2 மைனஸ் b/2. ஸோ சியோட வேல்யூ எழுதிட்டேன்னா ப்ளஸ் டியோட வேல்யூ என்னது, a/2 ப்ளஸ் b/2 ஹோல் திங் டிவைடட் பை 2 ஃபார்முலாவில் வரும் இல்லையா, அந்த 2ஐ இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு இன்ட்டு sin of a/2 என்ன வரும், இங்கே d ஃபஸ்ட்டு வரணும். அப்போது a/2 ப்ளஸ் b/2 மைனஸ் ஆஃப் a/2 மைனஸ் b/2ன்னு வரும். அப்போ மைனஸால் மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் a/2 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் b/2 டிவைடட் பை 2ன்னு இருக்கும். ஸோ இப்போ இதில் பாசிட்டிவ் டேர்ம் நெகட்டிவ் டேர்ம் கேன்சல் பண்ணிவிடுவோம். அப்போ மைனஸ் b/2க்கும் ப்ளஸ் b/2க்கும் கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி இங்கே a/2 மைனஸ் a/2 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 2 டைம்ஸ் ஆஃப் a/2 இன்ட்டு இங்கே 2 டைம்ஸ் ஆஃப் b/2ன்னு இருக்கும். வேறு எதுவுமே சேஞ்சஸ் ஆகலை. ஸோ அடுத்து என்ன பண்ணிக்கிறேன், 2க்கு 2 கேன்சல் பண்ணிவிடுவோம் அடுத்த ஸ்டெப்பு. ஸோ நெக்ஸ்ட் இப்போ என்ன இருக்குது பாருங்கள், 4 இன்ட்டு sin, அதாவது 1 +
4 into sin of c by 2 sin of a by 2 into sin of b by 2 இருக்குமா. ஸோ ஆர்டராக எழுதும்போது 1 plus 4 into sin of a by 2 into sin of b by 2 into sin of c by 2 கரெக்டாக ஆர்டராக எழுதும்போது நமக்கான RHS கிடச்சிச்சு. ஓகேவா, இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய RHS. ஸோ இதே மாதிரி தான் செகண்ட் கான்செப்ட். ஸோ செகண்ட் கான்செப்ட் பாருங்கள், sin of a by 2 into sin of b by 2 into sin of c by 2 less than or equal to 1 by 8. ஸோ இங்கே ஐடென்டிஸில் ட்ரிக்னாமெட்ரி அதாவது ரேஷியோஸ் இருக்குது. இங்கே என்ன இருக்குது, வெறும் ரியல் நம்பர் வேல்யூஸ் மட்டும் இருக்குன்றதால ஸோ கொடுத்துருக்கிறத என்ன பண்ண போகிறோம், ஏதோ ஒரு லெட்டரால் டினோட் பண்ணணும். ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே எடுத்துக்க போகிறோம். ஸோ செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள், sin of a by 2 into sin of b by 2 into sin of c by 2 less than or equal to 1 by 8 நம்ம ப்ரூவ் பண்ணோம். ஸோ இப்போ இதுலேருந்து என்ன பண்ண போகிறோம், லெட்டர்ஸில் எடுத்துக்கணும். ஏன்னா இங்கே என்ன இருக்குது, ரியல் வேல்யூஸாக இருக்குன்றதால ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், லெட் யூஸ் ஈக்குவல் டு என்னோட RHS என்னவோ அதை நான் LHS என்னவோ அதை எடுத்துக்க போகிறேன். ஸோ sin of a by 2 into sin of b by 2 into sin of c by 2 அப்படின்னு இருக்குமா. ஸோ இதில் எடுத்துக்கிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இந்த ரெண்டு வேல்யூஸை பார்க்குறேன். ஸோ இது என்ன ஃபார்மில் இருக்குது, sin of sin a into sin b. அப்போ என்ன ஃபார்மில் ஞாபகத்துக்கு வரணும், 1 by 2 into cos of a minus b minus cos of a plus b அப்படிங்கிற ஐடென்டிட்டி ஞாபகத்துக்கு வரணும் இல்லையா. ஸோ இந்த ஐடென்டிட்டியை தான் இங்கே எழுத போகிறோம். ஸோ ஏக்கு பதிலாக என்ன இருக்குது, a by 2 இருக்குது, பிக்கு பதிலாக இங்கே b by 2 இருக்குது. ஓகேவா, அப்போ எழுதும்போது எப்படி வரும் பாருங்கள், யூஸ் ஈக்குவல் டு 1 by 2 இன்ட்டு அப்போ எப்படி வரும், cos of a by 2 minus b by 2 into minus cos of a by 2 plus b by 2 into sin of c by 2ன்னு வருமா. இப்போ sin of c by 2 இதில் வேறு ஏதாவது ஐடென்டிட்டி அப்ளை பண்ண முடியுமான்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இங்கே sin of c by 2 இருக்கு இல்லையா. இப்போ சிக்கு என்ன ஆங்கிள் எழுதலாம், c is equal to pi minus of a plus bன்னு எழுதலாம். இங்கே 2 இருக்கிறதால எப்படி சேஞ்ச் ஆகும், அப்போ therefore u is equal to 1 by 2 into cos of a minus b minus cos of a plus b into இப்போ sin of நான் எப்படி எழுத போகிறேன்னா cos of pi by 2 minus a plus bன்னு எழுத போகிறேன். அதாவது எழுதலாமா, ஏன் எப்படின்னு எழுதுறோன்னு பாருங்கள், காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் யூஸ் பண்ணி எழுத போகிறேன். ஸோ அப்போ எப்படி எழுதுறேன்னா cos of pi by 2 minus c by 2 எழுதலாமா. இப்போ இதோட வேல்யூ என்ன வரும், காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் யூஸ் பண்ணும்போது sin of c by 2 அதனே வரும். அந்த காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிளை யூஸ் பண்ணி இங்கே சேஞ்ச் பண்ணி எழுதியாச்சு. ஸோ 1 by 2 இன்ட்டு ஸோ இப்போ cos of a minus b minus cos of a plus b into ஸோ pi minus c வேல்யூ என்னென்னு அப்ளை பண்ணிக்கலாம், cos of pi minus c என்னென்னு அப்ளை பண்ணிக்கலாம், pi minus c is equal to a plus bன்னு அப்ளை பண்ணலாம். ஸோ a plus b divided by 2ன்னு இருக்கும். ஸோ இங்கே என்ன இருக்குது, டிவைடட் பை 2 இருக்குது இல்லையா. ஓவராலாக நம்ம 2வை மிஸ் பண்ணிட்டோம். ஸோ மிஸ் பண்ணாமல் கரெக்டாக போட்டுக்கணும். ஸோ போட்டாச்சு. இப்போ 1 by 2 இங்கே வந்தால் என்னவாகும், மல்டிப்புள் ஆகும் இல்லையா. அப்போ எப்படி ஆகும்,
2u is equal to cos of a minus b by 2 minus cos of a plus b by 2 into cos of a plus b by 2 இருக்கும் இல்லையா. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஐடென்டிட்டியை ரப் பண்ணிப்போம். ஸோ இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது உள்ள ஒவ்வொரு டேர்மோடையும் மல்டிபிள் பண்ணும்போது எப்படி கிடைக்கும் பாருங்கள். ஸோ 2u is equal to cos of a plus b by 2 into cos of a minus b by 2 minus cos square of a plus b by 2. ஏன் ஸ்கொயர் வந்துச்சு இங்கே டீட்டாஸ் வந்து சேம் இப்போ மல்டிபிள் பண்ணும்போது காஸ் ஸ்கொயர் ஆஃப் ஏ ப்ளஸ் பி பை 2ன்னு கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம். ஸோ இதை ஃபஸ்ட்டு என்ன ஃபார்ம் இதில் வந்து ஸ்கொயர் டேர்ம் வந்து என்னவாக இருக்குது நெகட்டிவாக இருக்குது. ஸோ இதை நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மைனஸால் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி 2uவையும் கொண்டு போகிறேன் மைனஸாலையும் சேஞ்ச் பண்ணுறேன். அப்படிங்கும்போது இப்போ எப்படி மாறும் பாருங்கள். காஸ் ஸ்கொயர் ஆஃப் ஏ ப்ளஸ் பி பை 2 மைனஸ் ப்ளஸ் டேர்ம் என்னவாயிடுங்க மைனஸ் cos of a plus a minus a plus b into b divided by 2 into cos of a minus b divided by 2 plus 2u என்ன வந்துச்சுன்னா minus 2u வரும். ஸோ மல்டிபிள் பண்ணுறதால என்ன ஆகிடும் நமக்கு பாசிட்டிவ் 2uன்னு மாறிடும். ஸோ இங்கே கம்பேர் பண்ணும்போது இது என்ன ஃபார்மில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குவான்டிட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மில் இருக்கும். ஸோ குவான்டிட்டிக் ஈக்குவேஷன் ஞாபகம் இருக்கா ax ஸ்கொயர் ப்ளஸ் bx plus c equal to 0. ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது cos of a plus b by 2 ஃபார்முலாவில் இருக்கு இல்லையா. அடுத்து a இருக்க வேண்டிய இடத்துல இங்கே என்ன இருக்குது வேல்யூ 1 இருக்குது. b இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் cos of a மைனஸ் ஸோ b இருக்க வேண்டிய இடத்துல மைனஸ் cos of a minus b by 2ன்னு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா cயோட வேல்யூ 2uன்னு இருக்குது. ஸோ நமக்கு இங்கே என்ன வேல்யூ ஸோ கொடுத்துருக்கிற ப்ரூஃப்லேயே நம்ம என்னது ரியல் நம்பர்னு ப்ரூஃப் பண்ண போகிறோம். ஸோ இங்கே குவான்டிட்டிக் ஈக்குவேஷனில் இருக்குது. ஸோ குவான்டிட்டிக் ஈக்குவேஷன்லேருந்து ரியல் சொல்யூஷன் இமேஜினரி சொல்யூஷன் ஈக்குவல் சொல்யூஷன்ஸ் இந்த கான்செப்ட் எல்லாமே நம்ம 10th பார்த்துருப்போம். ஞாபகத்தில் இருக்கா. அதாவது டெல் அப்படின்னு யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். அதாவது டிஸ்கிரிமினன்ட் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அந்த ஃபார்முலா தான் இங்கே யூஸ் பண்ணணும். ஸோ எப்படி போடணும் பாருங்கள். ஸோ டிஸ்கிரிமினன்ட் டெல் இஸ் ஈக்குவல் டு என்னது ஃபார்முலா b ஸ்கொயர் மைனஸ் 4ac அப்படிங்கிறது தான் ஃபார்முலா. நமக்கு இங்கே என்னவா இருக்கணும் cos ஆஃப் a ப்ளஸ் b பை 2ங்கிறது ரியல் நம்பராக இருந்தால் மட்டும்தான் நமக்கு சொல்யூஷன் உண்டு. ஸோ ரியல் நம்பராக இல்லாமல் இமேஜினரி நம்பராக இருந்துச்சுன்னா நமக்கு ட்ரிக்னாமெட்ரியில் போயிட்டு சொல்ல முடியுமா சொல்யூஷன் ஐலலாம். அதனால் என்ன பண்ண போகிறோம்னா இங்கே ரியல் சொல்யூஷன் கண்டிஷன் மட்டும்தான் எடுத்துக்கணும். அது என்ன ஃபார்முலாவாக இருக்கும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. அதாவது வேல்யூ வந்து பாசிட்டிவாக இருக்கணும். பாசிட்டிவாக இருந்தால் தான் நமக்கு சொல்யூஷன் உண்டு. ஓகேவா. அந்தபடி எடுத்துக்கும் போது ஸோ இப்போ இங்கே என்ன வரும் பாருங்கள். பிக்கு வேல்யூ என்ன வருது இங்கே பியோட வேல்யூ cos minus cos of a minus b by 2 the whole square னு இருக்கும். மைனஸ் 4 into a ஓட வேல்யூ 1 c ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 2u greater than or equal to 0ன்னு இருக்கும். ஓகேவா. இப்போ ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவ் என்ன ஆகிடும் நமக்கு பாசிட்டிவ் ஆகிடும். நெகட்டிவும் பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகிடும் இல்லையா. அப்போது cos ஸ்கொயர் ஆஃப் a minus b by 2 மைனஸ் 4 into 2 8u greater than or equal to 0ன்னு இருக்கும். ஓகேவா. இந்த 8u நான் என்ன பண்ண போகிறேன்னா இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறேன். இப்போ இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது எப்படி மாறும் பாருங்கள். ஸோ cos ஸ்கொயர் ஆஃப் a minus b by 2 greater than or equal to 8u பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகுமா. ஸோ சேஞ்ச் ஆகிடும். இப்போ cos ஸ்கொயர் ஆஃப் a by 2 a minus b by 2 greater than or equal to 8uன்னு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் வேல்யூஸ் வந்து யூன்னு வச்சுட்டு தான் நம்ம கொண்டு வர முடியும். ஸோ இந்த இன்இக்வாலிட்டியை நான் இப்படி எழுதலாம் 8u லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு cos ஸ்கொயர் ஆஃப் a minus b by 2 எழுதலாமா. இதுவும் சேம் தானே ரெண்டுமே. ஸோ greater than or equal to
ஸ்மாலஸ்ட் வேல்யூ தான் 8u, பிக்கஸ்ட் வேல்யூ cos ஸ்கொயர் ஆஃப் a மைனஸ் b பை 2. அது எதுவுமே சேஞ்ச் ஆகலை. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னா டிவைட் பை 8. ஸோ 8ஆல் டிவைட் பண்ணுறேன். ஸோ 8ஆல் டிவைட் பண்ணும்போது எப்படி வரும் பாருங்கள், u less than or equal to 1 by 8 into cos ஸ்கொயர் ஆஃப் a மைனஸ் b பை 2. நமக்கு தெரியும் காசோட ரேஞ்ச் என்னவாக இருக்கும், -1 less than or equal to x less than or equal to +1ன்ற ரேஞ்ச் நம்ம பார்த்து அது இன்னும் போக போக தெரிஞ்சுப்போம். ஸோ இதோட வேல்யூஸுக்குள்ளே இதில் தான் இருக்கும் அதோட வேல்யூஸ் கொடுக்கும்போது. அப்போ எப்படி தான் இருக்கும் நமக்கு u less than or equal to, நீ வேல்யூ மிஞ்சி போனால் ஒன்று -1 வந்தாலும் ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவ் ஆகிடும், +1 வந்தாலும் வரும். அப்போ 1 இன்ட்டுன்னு தான் வரப்போகுது. ஸோ 1ஆல் 1/8 மல்டிபிள் பண்ணும்போது 1/8 தான் கிடைக்கும். ஸோ யூவை நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம், sin of a by 2 into sin of b by 2 into sin of c by 2 less than or equal to 1/8. u என்னவா எடுத்துக்கிட்டோமோ அதையே நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணியிருக்கோம். இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய கான்செப்ட். ஓகேவா, புரிஞ்சிச்சா இந்த சப்டிவிஷன்ஸும்? ஸோ இந்த 2 சப்டிவிஷன்ஸை யூஸ் பண்ணி தான் தேர்ட் ஒன்னை நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ தேர்ட் ஒன் பாருங்கள், cos a + cos b + cos c. இது எங்கே இருக்குது, ஃபஸ்ட்டோட வேல்யூவில் இருக்குது. நமக்கு தெரியும் எப்படி இருக்கும், cos a + cos b + cos c என்னவா இருக்கக்கூடாது, இது 1ஐ விட பிக்கஸ்ட் வேல்யூவாக இருக்க முடியாது. நமக்கு தெரியும் என்னது, 1ஐ விட ஸ்மாலஸ்ட் வேல்யூவாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது தெரியும். அந்த ரூலை தான் இங்கே எடுத்துக்க போகிறோம். So cos a plus cos b plus cos c less than or equal to 1 less than 1 தான் இருக்கணும். அப்படி இருக்கிறதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், அப்படி தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ இதுக்கான வேல்யூஸ் இங்கே இருக்குது இல்லையா. இப்போ என்ன இருக்குது பாருங்கள், cos a. ஸோ ஃபஸ்ட்டு அண்டு செகண்டு தான், செகண்ட் கான்செப்டை தான் இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணி இதோட வேல்யூ இங்கேருந்து கொண்டு வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ cos a plus cos b plus cos c. ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல், இங்கே என்னது வருது நமக்கு, ஈக்குவல் இருக்குது, இங்கே லெஸ் தென் 1 இருக்குது. ஸோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 + 4 இன்ட்டு ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டியில் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டி ப்ரூவ் பண்ணியிருக்கிறத தான் எடுத்துக்கிறோம். ஸோ sin a by 2 இன்ட்டு sin b by 2 இன்ட்டு sin c by 2 வேல்யூஸ் இருக்குது. ஸோ இதிலேருந்து 1 + 4 இன்ட்டு இதுக்கான வேல்யூ செகண்ட் ஐடென்டிட்டியில் யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். என்னது, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1/8. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஈக்குவல் டு வேல்யூவை மட்டும் எடுத்துக்கிறேன். இப்போ 1/8ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவேன். 1 4s are 4, 2 4s are 8ன்னு வரும். அப்போது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 + 1/2ன்னு இருக்கும். ஸோ கிராஸ் மல்டிபிள் அப்ளை பண்ணும்போது எப்படி ஒரு வேல்யூ, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1 2s are 2, 2 + 1 3. ஸோ 3/2. ஸோ இதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய RHS. ஓகேவா. ஸோ இந்த 3 கான்செப்டை யூஸ் பண்ணின சம் தான் உன்னோட எக்ஸசைஸ்லேயும் இருக்கும். அதனால தான் இந்த சம் சூஸ் பண்ணி நடத்தியிருக்கேன். ஸோ இந்த சம்மை நல்லா ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. இது ரொம்ப இம்பார்ட்டண்டான சம்மு, கண்டிப்பாக 5 மார்க்கில் எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸசைஸில் இருக்கிற சம்மும் இதே மாடலில் தான் இருக்கும். ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.